இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் சொல்றத கவனமா கேள. ஒருவேளை லக்ஷ்மி உடம்புல ஒரு சின்ன கீரல் விழுந்தாலும் உன்னை கொன்னுடுவண்டா. அவ தனி ஆள் இல்ல, அவ கூட நான் இருக்க. உனக்கு புரியுதா? புரிஞ்சுது. நீ கூட இருக்க, அவ கூட இருக்கல்ல. இந்த சதியில நீ இருக்கியா? எனக்கு எதிராக எல்லாரும் பிளான் போட்டீங்களா? நீ, ஆயுஷ், பாணி, ஷாலு எல்லாரும் சேர்ந்தா? ரிஷி வந்திருக்கா? அப்ப ரிஷி இங்கதான் இருந்திருக்கானா? லக்ஷ்மிக்காக வந்திருக்கானா? ஆமாமா, லக்ஷ்மி வாழ்க்கையை காப்பாத்த வந்திருக்கான். அவ மேல உயிரியே வச்சிருக்காங்க. ஆண்டி, ஆண்டி ரிஷிய பாருங்க. இவன் இப்படிதான், யார் பேச்சையும் கேட்க மாட்டான். அவனுக்கு என்ன செய்யணுமோ அதுதான் செய்வான். லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட விஷயம்னா இவனுக்கு என்னதான் ஆகுமோ தெரியல. கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லாம எப்படி குழந்தை மாதிரி நடந்துக்கிறான் பாரு. பட் ரிஷி, உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. நீ இப்படி ஒரு பிளான் போடுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இது என்னோட பிளான் இல்ல மனுஷ்கா. இந்த பிளான் லக்ஷ்மியோடது. எனக்கு இதை பத்தி இதுவரைக்கும் எதுவும் தெரியாது. ஆனா எப்ப தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ண. என்னது இது? லக்ஷ்மியோட பிளானா? உன்னை எங்கடா போட்ற? விட மாட்டேன் பல்விந்தர். உன்னை விட மாட்டேன். பல்விந்தர், என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. ஒழுங்கா அடங்கிடு. ஆயுஷ், என்ன பண்றீங்க? பல்வீந்தரை காப்பாத்த முயற்சி பண்ணீங்க, சாகடிச்சிருவேன். காலத்துக்கும் வெளியில வர முடியாதபடி ஜெயில போட்டுருவேன். கமிஷனருக்கு போன் பண்ணவா? இன்னும் இங்க நின்னீங்க ஜெயிலுக்கு போயிடுவீங்க. ஓடி போயிடுங்க. போங்கடா, போங்க. ரிஷி, ரிஷி, இங்க பாருடா, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. இங்க பாரு, வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி உனக்கு என்னடா கிடைக்க போகுது சொல்லு. இங்க பாருடா, நான் சொல்றது கேளு. இங்க பாரு, நான் உனக்கு நல்லதுன்னு சொல்வேன். இங்க பாரு, தலையெழுத்தே உன் தீர்ப்பை மாத்தியாச்சு, பொண்ணும் மாறியாச்சு. இந்த கல்யாண பொண்ணோட நெத்தியில பொட்டவே, அவளை உன் மனைவியை ஏத்துக்கோ. போடா. எந்த தீர்ப்பும் ஏன் தலையெழுத்த மாத்த முடியாது. நீ திருந்தவே மாட்ட பல்விந்தர். தயவு செஞ்சு எங்களை விட்டு விலகிடு. நீ எதுவும் பண்ண தேவையில்லை. என்ன சொன்ன இப்போ? நீ கல்யாணம் பண்ணி வைப்பியா? நடக்காத ஒரு விஷயத்தை எதுக்காக நீ ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்க? முதல்ல உன் வீட்ல இருக்கிறவங்க கிட்ட கேளு. இவங்கெல்லாம் எதுக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் உன்னோட வாக்கை எப்படி நீ நிறைவேத்துவ? உண்மையை காப்பாத்த ரிஷி இந்த வாக்க கொடுத்திருக்கான்னா அது மட்டும் சத்தியமா இருந்தா நான் அவனுக்கு துணையா இருப்பேன். நானும் இருக்கேன். மீனிங்? மீனிங் என்ன ரிஷி? நீ லக்ஷ்மி உன் கூட கூட்டிட்டு போவியா? நான் லக்ஷ்மியை ஏன் கூட கூட்டிட்டு போவேன்? கூடாது. லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. ரிஷி, நீ எல்லாம் மீறி நடந்துக்கிற. இவளை அங்க கூட்டிட்டு வராத. லக்ஷ்மி கண்டிப்பா வருவாமோ. இது நடந்தே ஆகணும். ஆனா மாம் ப்ளீஸ். அப்புறம் என்னால உங்க முகத்தை கூட பார்க்க முடியாதுமா. லக்ஷ்மிக்கு நிறைய தப்பு நடந்திருக்கு. தொடர்ந்து நாம தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ இது பிராயச்சித்தம் பண்ண வேண்டிய நேரம். நம்மளுடைய தப்ப நாம எப்படியாவது திருத்திக்கணுமா? போதும் போதும், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏன் இதெல்லாம் நீ பேசுற ரிஷி? எதுக்காக இதெல்லாம் பேசிட்டு இருக்க? இப்போ என்ன ஆயிடுச்சு? நான் என்ன விளையாட்டு பொம்மையா? முதல்ல என்ன கல்யாணம் பண்ண, அப்புறம் டிவோர்ஸ் கொடுத்துட்ட. இப்ப எனக்காக புது பையனை தேடி கொண்டு வருவியா?
எனக்கு உன்கிட்ட இருந்து இதெல்லாம் உண்மையிலேயே தேவை இல்ல. நான் உன் கூட வர போறதும் இல்ல. நான் எங்கேயுமே போக மாட்டேன். திரும்ப தயவு செஞ்சு இந்த வார்த்தையை சொல்லாத. லக்ஷ்மி, ஆல்ரெடி நான் பொறுப்பை ஏத்துக்கிட்டேன். உனக்கு ஏத்த பையனை நான் கண்டிப்பா தேடுவேன். உனக்கு வேண்டாம்னா ரிஜெக்ட் பண்ணா கண்டிப்பா நான் தேடியே தீருவேன். அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ, உனக்காக நான் யாரை தேடுறனோ கண்டிப்பா அவன் பெஸ்டா இருப்பான். அவன் உன்னை டிசர்வ் பண்ணணும். ரிஷி, என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதா பேசுறியா? தெரியுது மாம், என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். மாம், நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்றேன், ப்ளீஸ் இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அதோட இந்த விஷயத்தை நான் தனியாவே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ரிஷி, ஆனா ப்ளீஸ் மாம், இது என் மேல சத்தியம். லக்ஷ்மி, லக்ஷ்மி, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு. லக்ஷ்மி, ஒரு நிமிஷம். என்ன பண்ற? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்றேன்? நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கல, அது நான் எப்பவும் உன் கூட துணையா இருப்பேன்னு. என்ன ஆனாலும் சரி, உன் கையை நான் விட மாட்டேன்னு சொன்னல, அதுதான் இப்ப பண்றேன். நான் ப்ராமிஸ் பண்ணல. அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. உனக்கு என்ன பண்ணுமோ அது எல்லாத்தையும் நீ பண்ணிட்ட. இதுக்கு மேல நீ எதுவுமே பண்ணாத ப்ளீஸ். என்கிட்ட வேற ஆப்ஷனே இல்ல லக்ஷ்மி. இல்ல, என்கிட்ட வேற ஆப்ஷனே இல்ல. நீ இல்லாம என்னோட லைஃப் ரொம்ப மோசமா இருக்கு. டோட்டலா நான் எம்டி ஆகி நிக்கிறேன். என்னோட லைஃப்ல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. அதனால ப்ளீஸ், நீ எனக்கு கண்டிப்பா தேவை லக்ஷ்மி. ப்ளீஸ், நான் பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்க கூடாது. ப்ளீஸ் லக்ஷ்மி, ப்ளீஸ். நான் ஜஸ்ட் என் கூட இருன்னு சொல்றேன். உனக்கு பிராயச்சித்தம் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு ப்ளீஸ். உனக்கு இப்ப நான் என்ன சந்தர்ப்பத்தை கொடுக்கணும்? எந்த உரிமையோட நீ அதை கேக்குற? உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. லக்ஷ்மி, ஜஸ்ட் என் கூட இருன்னு தான் சொல்றேன். தேவை இல்ல. உன்கிட்ட எப்படி நான் இது எல்லாத்தையுமே சொல்றது? மறுபடியும் நீ என்ன சங்கடத்துல போட்டுறாத ரிஷி. எனக்கு உன் கூட வாழவும் விருப்பம் இல்ல, வரதுக்கும் விருப்பம் இல்ல. ப்ளீஸ், உன் வாழ்க்கையை விட்டு நான் விலகதான் ஆசைப்படுறேன். மறுபடியும் என்ன உன் கூட சேர்க்க பார்க்காத. எனக்கு அது வேண்டாம், என்ன வற்புறுத்தாத. லக்ஷ்மி, நான் உன்னை என்னோட லைஃப்குள்ள மறுபடியும் வரணும்னு சொல்ல. நான் உன்னோட லைஃப்ல உனக்காக துணையா நிக்க விரும்புறேன். உனக்காக, எனக்காக. வேண்டாம் ரிஷி, அதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. என்னை ஏன் நிலைமையில விட்டுடு ப்ளீஸ். லக்ஷ்மி, ஒரு வாட்டி நான் சொல்றது கேளு ப்ளீஸ். லக்ஷ்மி, லக்ஷ்மி. மாமாவை பாராட்டியே ஆகணும். டிவோர்ஸ் நடந்தாச்சு, இன்னொரு கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் அக்காவை பத்தி யோசிக்கிறாரு. அக்காவோட மொத்த பொறுப்பையும் தான் தலையில ஏத்துக்கிட்டாரு. ஷாலு, உண்மையா லவ் பண்றவங்களால மட்டும்தான் இப்படி எல்லாம் நடந்துக்க முடியும். கரெக்ட் தான், உண்மையா தான் லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்ன பிரயோஜனம்? அக்காக்கு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இதெல்லாம் ஒரு லவ்வா? அட, அது அப்படி இல்ல. அவரு தன்னோட காதல உணரல, அதனாலதான் அவர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. பாணி, எப்ப அக்காவை லவ் பண்ற விஷயம் மாமாக்கு தெரியுதோ அவரும் கண்டிப்பா லவ் பண்ணுவாரு. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாணி, அதெல்லாம் விடு. நான் எங்கேயுமே போகல, நான் இங்கதான் இருப்பேன். சரிக்கா, எனக்கு புரிஞ்சிச்சு. பாணி, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இப்ப நாங்க சொல்றத நீ புரிஞ்சுக்கோக்கா. இது வரைக்கும் என்னெல்லாம் நீ சொன்னியோ அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்துக்கிட்டோம்.